ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 11, 12, 13. இந்த ஸ்லோகங்கள்ல வைகுண்டவாசிகள், வைகுண்ட லோகத்துல இருக்கிறவங்களை பற்றிய வர்ணனை. அப்ப கடந்த சில தினங்களாவே 2-3 நாளாவே நம்ம ஆன்மீக உலகம் ஒண்ணு இருக்கா, அது உண்மையா, இல்ல அது கற்பனையானதா, அந்த ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும், அங்க போக முடியுமா, அங்க போறதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா, அதுக்கப்புறம் ஆன்மீக உலகத்துல போனா அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, இந்த வர்ணனைகள் தான் இந்த ஸ்லோகங்கள் அடுத்தடுத்து வர்றது. அப்ப கடந்த 2-3 தினங்களா ஆன்மீக உலகம் உண்டு, ஆன்மீக உலகம் ஒண்ணு இருக்கு, அது பகவானுடைய பரலோகம். இந்த ஆன்மீக லோகம் ஒண்ணு இருக்குங்கிறத எல்லா மார்க்கமும் ஏத்துக்குது. கிறிஸ்தவ மார்க்கத்திலயும் பரலோகம் இருக்கு, பரலோகத்தில் பரமபிதா இருக்காரு, ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு கிறிஸ்தவ மார்க்கம் ஏத்துக்குது. இஸ்லாம் மார்க்கமும் ஆன்மீக உலகம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்குது. இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு, இறைவனுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதாரமா இருக்காரு அப்படிங்கறத எல்லா மார்க்கமும் ஏத்துக்குது. இதுல நம்முடைய வேதங்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா, மற்ற மார்க்கத்துக்கும் நம்முடைய சனாதன தர்மத்துக்கும் உள்ள சிறப்பு வேறுபாடு என்னன்னா, மற்ற மார்க்கங்கள்ல ஆன்மீக லோகம் ஒண்ணு உண்டுன்னு சொல்லுது, இறைவன் இருக்காருன்னு சொல்லுது. ஆனா அவரை பற்றிய முழு தகவல்கள், இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மார்க்கம் காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட், கடவுள் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எப்படி உயர்ந்தவர், எந்த மாதிரி உயர்ந்தவர், அவர்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் என்ன, அந்த வர்ணனை எல்லாம் இங்கதான் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்துல தான் இருக்கு. அப்போ ஒரு சில மார்க்கங்கள், அது கிறிஸ்தவ மார்க்கமோ இஸ்லாம் மார்க்கமோ, அது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்காக, அதாவது சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாதவங்க, சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாதவங்க, மனிதர்லயே ரொம்ப பாவகரமான வாழ்க்கையை வாழ்றவங்க, அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக இறை தூதர்கள் வந்தாங்க. எப்பெல்லாம் இந்த பூமியில பகவான் அவதாரம் செஞ்சு தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறாரோ, அப்போ மக்கள் தர்மத்திலிருந்து விலகும் போது திரும்பி அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறார். அதான் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவத் பாரத அப்யுதானாம தர்மஸ்ய ததாத்மான சுஜாமியம், அவர் உள்ளவாறு தோன்றுகிறார். பகவானே நேரடியா இங்க அவதாரம் செய்யறார். அதுக்கப்புறம் அவதாரத்துடைய அவதாரமா வராரு. அதுக்கப்புறம் தன்னால சக்தி அளிக்கப்பட்ட இறை தூதர்களை அமைச்சு வைக்கிறார். அந்தந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாற் போல, இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இறை தூதர்களும் வராங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியிலிருந்து மறையும் போது நமக்காக 2 புஸ்தகம் கொடுத்துட்டு போனார், 2 சாஸ்திரம் கொடுத்துட்டு போனாருங்க. என்னென்னது? பகவத்கீதா, பாகவதம். ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதை பகவானே நமக்கு சொல்லிக் கொடுத்தது, பகவானே பேசியது. ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றிய ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள் பேசுவது. அப்ப பகவத்கீதை என்பது பகவானே நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நாம யாரு, இதெல்லாம் அடிப்படை கல்வி. அடிப்படை கல்வி வாழ்க்கைக்கு தேவையான பாடம் பகவத்கீதா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் எல்லா உபனிஷத்துகளின் சாரமாக, சர்வோ உபனிஷத்தோ காவோ, எல்லா உபனிஷத்துடைய சாரமாக பகவான் என்ன பண்ணாரு, பகவத்கீதை கொடுத்தாரு. அதுல 5 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். என்னென்ன 5 முக்கியமான விஷயம் பகவத்கீதையில? ஜீவா, ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா. இவ்வளவுதான். இந்த 5 விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஜீவா, ஜீவாத்மாங்கிறது யாரு, ஈஸ்வரன் பரமாத்மாங்கிறது யாரு,
பிரகிருதி இந்த பௌதிக இயற்கை எப்படி செயல்படுது, காலம் காலம் எப்படி இங்க செயல்படுது, இந்த கர்மா செயல், நல்ல செயல் என்ன, தீய செயல் என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இது அடிப்படை கல்வி. அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம யாரு, கடவுள் யாரு, இந்த பிரபஞ்சம் என்ன, அதுக்கப்புறம் கடவுளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் ஏன் அவரை சரணாகதி பண்ணணும். அப்ப பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்தை பத்தியும் சொல்றாரு. இந்த பௌதிக உலகத்தை பத்தி சொல்லியிருக்காரு, ஆன்மீக உலகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த பௌதிக உலகத்தை பத்தி கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரு? துக்காலயம் அசாஸ்வதம். 2 இடத்துல சொல்றாரு. ஒரு இடத்துல இந்த ஜட உலகம் துக்காலயம் அசாஸ்வதம், இன்னொரு இடத்துல அனித்யம் அசுகம் லோகம். இந்த உலகம் நிரந்தரமானது இல்ல, இங்க கிடைக்கிற சுகமும் நிரந்தரமானது இல்ல. இதுதான் இந்த ஜட உலகத்தோடைய சிம்டம், அடையாளம். ஜட உலகத்தோட அடையாளம் என்னன்னா, இது துன்பம் நிறைந்தது, இங்க இங்க நிரந்தரமான சுகம் உள்ள, இது நிச்சயமானது உள்ள. அதுக்கப்புறம் இந்த ஜட உலகம் எதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு பார்த்தோம், நேத்து பேசிட்டு இருந்தோம். இந்த ஜட உலகத்தை கட்டுப்படுத்துங்க. இந்த பௌத்தியத்தை யார் கட்டுப்படுத்துறா? பகவான் யார் மூலமா கட்டுப்படுத்துறார்? மாயாசக்தி. மம மாயா துரத்தியா. இந்த ஜடைய நேற்று பேசிட்டு இருந்தோம், இந்த பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்குள்ள வேறுபாடு. அப்ப இந்த ஜட உலகம் வந்து கிருஷ்ணனுடைய மாயா சக்தினால, மம மாயா துரத்தியா பிரகிருதி கிரியமானானி உனே கர்மாணி சர்வசக தைவியேஷா குணமயி மம மாயா துரத்தியா. அப்ப இந்த ஜட உலகம் நாம வாழக்கூடிய இந்த இடம் வந்து 3 குணத்தினால கட்டுப்படுத்தப்படுது, மாயினால கட்டுப்படுத்தப்படுது. ஜீவாத்மா மாயினால கிருஷ்ணரை மறந்திருக்காரு, கிருஷ்ணரை மறந்திருக்கு. சோ இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னா, நம்ம எல்லாருமே கோமா ஸ்டேஜ்ல இருக்கோம். எல்லா ஜீவாத்மாவும் கோமா ஸ்டேஜ்ல. இந்த கோமா ஸ்டேஜ்க்கு என்ன பேசணும் நம்ம? கோமான்னா என்னது? கோவிந்தனை மறந்த நிலை. கோமா அப்படின்னா கோவிந்தனை மறந்த நிலை, அதான் கோமா. சோ இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனுக்கும் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. பிகாஸ் கோவிந்தனை மறந்த நிலையில, கோவிந்தனை மறந்த நிலை. சோ இதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம ஒரு நல்ல கை தேர்ந்த டாக்டர்கிட்ட போகணும். நல்ல ஒரு கை தேர்ந்த டாக்டர். யாரு கோவிந்தனை மறக்காம இருக்காரோ, யாரு கோவிந்தனை எப்போதும் சரணாகதி பண்ணியிருக்காரோ, யாரு நினைச்சா நம்மளை இந்த வியாதியிலிருந்து குணப்படுத்த முடியுமோ அவர் சரணாகதி. அவர் தான் ஆன்மீக குரு, ஆச்சாரியர்கள், குருமார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரும் இல்லையா? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம். பக்கத்து வீட்டுல ஒருத்தர் மருந்து சொல்றாருங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க சரியா போயிடும், ஆளை விடுங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். புத்திசாலியா பண்ண மாட்டாங்க. புத்திசாலி என்ன பண்ண மாட்டாங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் மருந்து சொன்னாரு, அது சாப்பிட்டா எனக்கு சரியாயிடும், அது பண்ண மாட்டாங்க. புத்திசாலி என்ன பண்ணுவாங்க? இருக்கிறதுல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது, எங்க போனா எனக்கு நல்லா வைத்தியம் பண்ணுவாங்க, எங்க போனா நான் உடனே குணமாயிடுவேன், எந்த டாக்டர் வந்து ரொம்ப கைராசியான டாக்டர், எந்த டாக்டர் போய் பார்க்கலாம், அவர் வந்து அரசாங்கம் அவர் அங்கீகரிச்சிருக்கா, அவர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்காரா, இதெல்லாம் பார்த்துதான் போகும். அதே மாதிரி எப்படி இந்த உடல்ல ஏற்படும் வியாதி குணமாகிறதுக்கு நம்ம ஒரு டாக்டர் போய் அப்ரோச் பண்றோமோ, அது மாதிரிதான் இந்த பௌதிக வியாதி, கோவிந்தனை மறந்திருக்கிறது பௌதிக வியாதி. இந்த வியாதி குணப்படுத்துறதுக்கு அதுக்கு கை தேர்ந்த ஆச்சாரியர்மார்கள், குருமார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துக்கு வரக்கூடிய ஆன்மீக குரு அவங்ககிட்ட இருந்து கேட்கும். அப்ப கிருஷ்ணர் 2மே பண்றாரு. ஒண்ணு, கிருஷ்ணர் தான் சுப்ரீம் டாக்டர், அவர் தான் தன்வந்திரி. கிருஷ்ணா வந்து தன்வந்திரி, சுப்ரீம் டாக்டர். அவர் தான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், மருத்துவத்துக்கும் ஆதாரம் அவர் தான். அவரே இறங்கி வந்து நோய் குணப்படுத்துறாரு. அதனால கிருஷ்ண பகவான் இங்க நேரடியா வந்தபோது பகவத்கீதை கொடுத்திருக்காரு. இந்த பகவத்கீதை படிக்கிறது மூலமா இந்த ஜட உலகத்துடைய சுபாவம் என்ன, அப்புறம் என்னுடைய சுபாவம் என்ன, நம்முடைய சுபாவம் என்ன, சுபாவம் நமக்கெல்லாம் சுபாவம் இருக்கு. என்ன சுபாவம்? இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கு சுபாவம் என்னது? இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுடைய சுபாவம் என்னது? நானே அனுபவிக்கணும், நான் காரணமா இருக்கணும், எனக்காக நடக்கணும், நான் எனதுங்கிறத பொய்யவங்க. இதுதான் வியாதி. சோ இப்படி இந்த வியாதியில நம்ம மாட்டிட்டோம். இப்போ இதுல இருந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் இந்த வியாதி இல்லாத ஒரு இடம் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
ஓ! இப்படி ஒரு இடம் இருக்கா? அப்ப ஆன்மீக உலகத்த பத்தி கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றாரு? ஓகே. இல்ல ஆன்மீக உலகத்த பற்றி வர்ணனை பகவத்கீதையில இருக்கு. என்ன சொல்றாரு கிருஷ்ணா? ஆ. நதத் பாஷேதே சூர்யோ ந சாங்கோ ந பாவகா யத் தத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எனது உலகத்தில் சந்திரன் தேவையில்ல, சூரியன் தேவையில்ல, மின்சாரம் தேவையில்ல. அப்புறம் எப்படி அங்க வெளிச்சமா இருக்கும்? ஆ, அங்க பகவானுடைய உடல்ல இருந்து ஒரு தேஜஸே வந்து வைகுண்டம் முழுதும் பிரகாசமா இருக்கு. அது எங்க சொல்லியிருக்கு? பகவானுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய தேஜஸ் இல்ல. அவர் காதுல போட்டிருக்க குண்டலங்களே கோலோகம் முழுதும் பிரகாசமா இருக்கு. ரசத் குண்டலம் கோகுலே பிரஜமானம். ரசத் குண்டலம். பகவானுடைய காதுல யசோதாமா 2 குண்டலம் மாட்டியிருக்காங்க. அந்த குண்டலங்கள் வந்து பகவானுடைய கன்னத்துல பட்டு, காதுல மாட்டியிருக்க குண்டலங்கள் பகவான் கன்னத்துல பட்டு கோகுலமே பிரகாசிக்குது. ரசத் குண்டலம் கோகுலே பிரஜமானம். தென் கோபிகள் என்ன சொல்றாங்க? கோபிகள்லாம் சொல்றாங்க யசோதாமாட்ட, யசோதாம்மா உங்க பையன் எங்க வீட்டுல வந்து வெண்ணெய் திருடுறாரு. இருட்டுல வச்சா கூட திருடிடுறாரு. அப்போ ஒரு கோபி சொன்னா, யசோதாம்மா வந்து கிருஷ்ணருக்கு நெறைய நகை போட்டு விட்டுருக்காங்க. அந்த நகையிலிருந்து வரக்கூடிய தேஜஸ் தான் அந்த கோகுலமே இது வெளிச்சமா இருக்குன்னு. இங்க சொன்னீங்க இல்லையா பவளம். என்னது அது? வைடூரியம் இல்ல. இன்னொரு மணி படிச்சேன். வைடூரியம். வைடூரிய மணி வந்து பகவானுக்காக உள்ளது. வைடூரியம். ஆனா வைகுந்த லோகத்துல சாரூபிய முக்தி பெற்ற அத்தகைய வைடூரியங்களை தமது உடலில் அணிந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். பகவான் வைடூரிய மாலை அணிஞ்சிருக்கிற மாதிரி வைகுந்த லோக அது 2வது பார்ப்போம். வைகுந்த லோகவாசிகளை பத்தி. அப்போ ஒரு கோபி சொன்னா, யசோதாமா நீங்க வந்து உங்க பையனுக்கு நெறைய மாலையெல்லாம் ஆபரணங்கள்லாம் போட்டு விட்டுருக்கிறீங்க. வைடூரிய மாலை. அது வந்து வெளிச்சமா இருக்கு. இன்னொரு கோபி வந்து சொன்னான், "அடச்சீ நீ வேற. அது என்ன நகை அதெல்லாம்? அதெல்லாம் மங்கி போயிருக்கு. கிருஷ்ண பலராமர் உடல்லயே வெளிச்சம் இருக்குன்னா. கிருஷ்ண பலராமருடைய உடல்லயே அந்த வரக்கூடிய வெளிச்சம் போதும். இந்த நகையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த தேஜஸ் கோகுலமே பிரகாசிக்குது. அதனால அங்க வெளிச்சம் தேவையில்ல. சாரி அங்க அங்க வந்து மின்சாரம் தேவையில்ல. கிருஷ்ணாவுடைய உலகத்துல சந்திரன் தேவையில்ல, சூரியன் தேவையில்ல, மின்சாரம் தேவையில்ல. ஸ்வயப்பிரகாசம் உடையது. அதான் பகவானுடைய பிரபாவம். சோ எப்படி பகவானுடைய ஆன்மீக உலகத்தை பற்றி வர்ணனை பகவத்கீதையில இருக்கு, பாகவதத்துல இருக்கு. இதனாலதான் ஏன் வந்து சனாதன தர்மம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா, ஏன் உயர்ந்ததுன்னா இதுல தெளிவான வர்ணனைகள் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இது மக்களுக்கு தெரியல. இந்த கல்வி வந்து கைவிடப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, மறந்து போயிடுச்சு. மறந்து போயாச்சு. இவ்வளவு அழகான வர்ணனைகள் இருக்கு புராணங்கள்ல பகவானுடைய லோகத்தை பற்றிய வர்ணனை, பகவத்கீதை, பாகவதம், பிரம்மசங்கீதா இவ்வளவு அழகான வர்ணனை இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். இப்படி ஒரு அழகான இடத்த விட்டுட்டு அசிங்கமான இடத்துல வந்து உட்கார்ந்து. இப்போ ஒருத்தர் ஒரு வீடு கட்டினாரு. கிரகப்பிரவேசம் பண்ணி ஒரு அழகா புதுசா ஒரு வீடு கட்டினாரு. நல்லா வந்து மார்பிள்லாம் போட்டு, கிரானைட் எல்லாம் போட்டு அழகான ஒரு ஹால். அந்த ஹால்ல வந்து பல லைட்டு எல்லாம் போட்டுட்டு, அவர் டாய்லெட்ல போய் உட்காருவாரா? ஹால்ல உட்காருவாரு. ஆ டாய்லெட்டும் நல்லா நீட்டா தான் இருக்கு. டாய்லெட்டும் புதுசுதான். டைல்ஸ்லாம் ஒட்டி, ஷவர்லாம் வச்சு, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் டாய்லெட்ல போய் உட்காருவாரா? ஹால்ல வந்து உட்காருவாரா? ஹால்ல உட்கார்றது தான் புத்திசாலித்தனம். டாய்லெட்ல போனா, போன வேலைய முடிச்சுட்டு வெளிய வரணும். இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? டாய்லெட்டே போதும்ன்னு இங்க உட்கார்ந்துட்டோம். இந்த ஜட உலகத்தையும், ஆன்மீக உலகத்தையும் ஒப்பிட்டோம்னா, இந்த உலகம் ஒரு டாய்லெட் மாரி, ஆன்மீக உலகம் வந்து ஒரு அற்புதமான இடம். ஆனா நம்ம அந்த அழகான இடத்த விட்டுட்டு இந்த டாய்லெட்ல வந்து உட்கார்ந்து அது இது புது டாய்லெட் இல்ல இந்த ஜட உலகம். இது வந்து பப்ளிக் டாய்லெட் மாரி. பப்ளிக் டாய்லெட்ல போயிருக்கீங்களா? போனா வெளியிலயே அ எப்படா வெளிய போவோம்ன்னு இருக்கும். அந்த அந்த இடம் அந்த அந்த லைன கிராஸ் பண்ணவே முடியாது. அது நம்ம கவர்ன்மெண்ட்ல சூப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. பப்ளிக் டாய்லெட். மக்களும் ரொம்ப அழகா கோஆப்பரேட் பண்ணுவாங்க. பப்ளிக் டாய்லெட் மாரி தான் இந்த ஜட உலகம். இந்த ஜட உலகத்து மேல யாராவது பற்றுதல் வைக்கிறாங்கன்னா, பப்ளிக் டாய்லெட் மேல பற்றுதல் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். பொது கழிப்பறை. அ வொர்ஸ்ட் ஆக்சுவலி. இந்த ஜட உலகம் வந்து வொர்ஸ்ட்.
ஆன் பண்ணுங்க. ஸ்பீக்கர் போயிடுச்சு. ஜட உலகம் அது சார்ஜ் போடும். சோ ஜட உலகம் வந்து வொர்ஸ்டான பிளேஸ். இங்க யாருமே இருக்க விரும்ப மாட்டாங்க ஜட உலகத்துல. இங்க வந்தா வேலையை முடிச்சுட்டு போகணும். ஆனா நமக்கு தெரியல, ஓ இந்த ஜட உலகம் ரொம்ப அழகா இருக்கு. இது எப்படின்னா, புதுசா கட்டினவங்க வீட்டுல டாய்லெட்டை பார்த்து அதிசயம் பண்ணும் இல்லையா? புதுசா கட்டினவங்க வீட்டுல, ஓ டாய்லெட்ல இப்படி எல்லாம் டைல்ஸ் ஒட்டி இருக்கீங்களா? இவ்வளவு அழகா இருக்கா? ஷவர் எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்களா? ஆஃப்டர் ஆல் அது டாய்லெட். அவ்வளவுதான். ஆஃப்டர் ஆல் அது டாய்லெட். அது இப்ப வந்து டீசெண்டா சொல்றோம். ரெஸ்ட் ரூம் சொல்லுங்க. ரெஸ்ட் ரூம் சொல்லுங்க. என்ன இப்படி டாய்லெட்ல எல்லாம் சொல்றீங்க? ரெஸ்ட் ரூம் சொல்லுங்க. ரெஸ்ட் ரூம். யாருக்கு ரெஸ்ட் ரூம்? வெஸ்டர்ன் பீப்புளுக்கு தான் ரெஸ்ட் ரூம். ஏன்னா வெஸ்டர்ன் பீப்புள் மேற்கத்திய கலாச்சாரம் என்னன்னா அப்படிதான். சோ நமக்கு அது ரெஸ்ட் ரூம் இல்ல. நமக்கு பெட்ரூம் தான் ரெஸ்ட் ரூம். வாஷ்ரூம் வந்து அது டாய்லெட் வந்து ரெஸ்ட் ரூம் இல்ல. ஆனா வந்து டீசெண்டா சொல்லுங்க. ரெஸ்ட் ரூம் சொல்லுங்க. அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறீங்களா? நோ. அங்க ரெஸ்ட் எல்லாம் எடுக்க கூடாது. அங்க போனா போன வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும். அவ்வளவுதான். அங்க போய் படிக்கிறது, தூங்குறது, மொபைல் பாக்குறது எல்லாம் நடக்கும். அதனாலதான் அது ரெஸ்ட் ரூம்னு வச்சுக்கிறாங்க அவங்க. ஏன் அது ரெஸ்ட் ரூம்னு சொல்றாங்க? அங்க போய் தான் நிறைய பேர் மொபைல் பாக்குறாங்க. ஏன்னா வீட்டுல ஏதாவது சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. மொபைல் பாக்காத, மொபைல் பாக்காத. நல்ல பாத்ரூம் போய் கதவு தாள் போட்டு உட்காந்து மொபைல் பார்க்கணும். இல்ல தூங்கிரும். இல்ல ஏதாவது படிச்சுட்டு பேசிட்டு. சோ தட் இஸ் நாட் அவர் கல்ச்சர். அது நம்முடைய கலாச்சாரம். சோ நம்முடைய கலாச்சாரம் ஜட உலகத்துக்கு வெளியில போகணும். ஜட உலகத்தை விட்டு நம்ம வெளியில போகணும். அதான் நம்ம கல்ச்சர். கிருஷ்ணாட்ட போகணும். எப்ப வந்து எப்ப இந்த ஜட உலகம் நமக்கு வந்து அருவருப்பா தோணுதோ அப்பதான் நம்ம கிருஷ்ணாட்ட போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜட உலகம் நமக்கு அருவருப்பா தோணும். அது ஜட உலகம் எனக்கு அருவருப்பா தோணணும் அப்படின்னா எனக்கு கிருஷ்ணனுடைய உலகத்து மேல அட்ராக்ஷன் வரும். கிருஷ்ணாவுடைய உலகத்து மேல அட்ராக்ஷன் வந்தாதான் எனக்கு இந்த ஜட உலகத்து மேல இருக்கிற அருவருப்பு தன்மை வரும். எனக்கு கிருஷ்ணர் மேல அட்ராக்ஷன் வந்தாதான் இங்க இருக்கிறதெல்லாம் மேல எனக்கு அருவருப்பா இருக்கும். சோ அதனாலதான் இதை பற்றி தொடர்ந்து கேட்கணும். கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்தை பற்றி, அவருடைய அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருக்கும் பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனைகள், இதெல்லாம் கேட்டாதான் எனக்கு அதுக்கு மேல அட்ராக்ஷன் வரும். இல்லாட்டி இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இந்த மாயோட அட்ராக்ஷன். வா நீங்க புதுசா வீடு கட்டினீங்க, உங்க டாய்லெட் வண்டர்ஃபுல் டாய்லெட், யா யூ மேக் திஸ் டைப் ஆஃப் பேசின் ஆர் திஸ் ஃபார் தட். இதெல்லாம் இப்படி அழகா வாஷ் பேஷன் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வாஷ் பேஷன் நாங்க பார்த்ததே இல்ல. வாவ் காஸ்ட்லி வாஷ் பேஷன். அப்புறம் வந்து என்னதான் நீங்க காஸ்ட்லி வாஷ் பேஷன் வச்சிருந்தாலும் அங்க வாய்ப்பு பிடிச்சிட்டு வெளியே வர வேண்டியதான். அதாவது சில பணம் இருக்கிறவங்க தங்கத்திலேயே வச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஆஃப்டர் அது வாஷ் பேஷன் அவ்வளவுதான். பிரபுபாதர் சொல்லுவாரு. பிரபுபாதர் என்ன உதாரணம் தருவாருன்னா ஜட உலகத்தை பத்தி சொல்லும் போது அது ரொம்ப அந்த மாதிரி உதாரணம் எல்லாம் பிரபுபாதர் பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு, கிராமத்துல 2 பேர் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது கிராமத்துல எல்லாம் வெளிப்புறத்துல மலம் கழிப்பாங்க. இன்னைக்கும் சில கிராமங்கள்ல வெளிப்புறத்துல மலம் கழிக்கிறாங்க. ஒருத்தர் மலம் கழிச்சு அந்த சூரியன் எல்லாம் பட்டுச்சுன்னா அது காஞ்சு போயிடும். இன்னொருத்தர் அப்பதான் மலம் கழிச்சிருக்காரு. இந்த 2ம் மலம். ஒருத்தர் பார்த்து சொன்னாரா, இந்த மலத்தோட அந்த மலம் நல்லா இருக்குன்னாரு. ஆஃப்டர் 2மே மலம். இது 2 இதை விட அது நல்லா இருக்கு. ஒருத்தர் சொன்னாரா, அந்த மலம் காஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா, அது நல்லா இருக்கு, அது நல்லா இல்ல. ஆஃப்டர் ஆல் 2மே மலம் தான். இதுல அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஜட இந்த ஜட உலகத்துல இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, எல்லாம் இங்க வந்துதான். அவ்வளவுதான். இதோட அது நல்லா இருக்கே. ஆஃப்டர் ஆல் மலம். இதான் பிரபுபாதர் சொன்னாரு. ஜட உலகத்தை பத்தி சொல்லும்போது. அந்த மாதிரி இங்க கவர்ச்சி. கவர்ச்சி. ஓ இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, லண்டன் போலாமா, ஆஸ்திரேலியா போலாமா, அமெரிக்கா போலாம். ஆஃப்டர் ஆல் அங்க என்ன இருக்கு? இதுதான். தட்ஸ் ஆல். சோ இப்படி இந்த கவர்ச்சி தான் வெரி பவர்ஃபுல். மாயாவுடைய கவர்ச்சி. மாயா வந்து கவர்ந்து இழுக்குது. சோ இந்த கவர்ச்சி நமக்கு வந்து இதுல இருந்து நான் வெளியில வரணும்னா கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் கவரக்கூடியவர்.
அதனால கிருஷ்ணர் மேல நம்ம கவர்ச்சி வரும். கிருஷ்ணா மேல எனக்கு கவர்ச்சி வர வர இந்த உலகத்துக்கு கவர்ச்சி எல்லாம் எனக்கு போயிடும். சரி ஒண்ணும் இல்ல. விஷயாவினி வர்த்தந்தே நிராகர்ஷ தேகினா ரசோவஜ்யம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஓகே. சோ இப்படி பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானுடைய ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனை அற்புதமான ஆன்மீக லோகம், கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகம். சோ இந்த வர்ணனைகள் நீங்க வேற எந்த மார்க்கத்திலையும் பார்க்க முடியாது. பகவானுடைய ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனைகளையும் வேற எந்த மார்க்கத்திலையும் பார்க்க முடியாது. அதுதான் வந்து சனாதன தர்மம் ரொம்ப பழமையானது. ஆனா காலப்போக்குல மக்கள் அதுல இருந்து விலகும் போது அந்தந்த இடத்துக்கும் சூழலுக்கு தகுந்த மாதிரி சில இறைவர்கள் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளவு. ஆனா அதே சமயம் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வந்து உலகம் முழுவதும் இதை சொல்லி கொடுத்தாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர் இந்த ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனை, கிருஷ்ணருடைய லீலைகள், அவருடைய அழகு, அவருடைய வந்து ஐஸ்வர்யம், அவருடைய புகழ், இதெல்லாம் பிரபுபாதா வந்து உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணாரு. உலகம் முழுவதும். அதனால நம்முடைய சனாதன தர்மம், பகவத்கீதா, பாகவதம் இது ரொம்ப பெரிய பாக்கியம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ நேரத்துக்கோ பிரபுபா சொல்லுவார். இந்த சனாதன தர்மம், இந்த பகவத்கீதா, பாகவதம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ நேரத்துக்கோ சூழ்நிலைக்கோ காலத்துக்கோ நபருக்கோ சமுதாயத்துக்கோ பொருத்தமானது அல்ல, எல்லோருக்கும் பொருத்தமானது. ஏன்னா எல்லாரும் ஜட உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் மனதுனால கஷ்டப்படுறாங்க. மனசுஸ்டானி இந்திரியானி பகிஸ்தானி கஷ்டம். எல்லாரும் மனசுனால கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் ஜட உலகத்துல கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் துன்பம் அனுபவிக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமான சொல்யூஷன் முடிவு வந்து இங்க இருக்கு. பகவத்கீதா பாவம். சோ எப்படி இறைவனுடைய ராஜ்யம், அவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்கிற வர்ணனை பாகவதத்துல மிக அழகா கொடுத்துருக்கு. பிரம்மசங்கீதியில மிக அழகா இருக்கு. பார்த்தோம் நீ நேற்று படிச்ச பிரம்மசங்கீதம். சிந்தாமணி பிரகரசத்மூட்டா லக்ஷாந்தேஸ்வரவீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இப்போ இந்த வைகுந்த லோகத்துல இருக்கிற வைகுந்த வாசிகள் எப்படி இருப்பாங்க? வைகுந்த லோகத்துல இருக்கிற வைகுந்த வாசிகள் இந்த உலகத்துல விதவிதமான மக்களை பாக்குறோம் நம்ம. அப்போ இங்க இங்க எப்படி நம்ம இந்த கிரகத்துல விதவிதமான மக்களை பாக்குறோமோ, விதவிதமான வாகனங்களை பாக்குறோமோ, விதவிதமான நகரங்கள், கிராமங்கள், சாலைகள், மரங்கள், எவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம். இதே மாதிரி வைகுந்த லோகத்திலும் அற்புதம் அதிசயம் இருக்கு. இப்போ இங்க பிரபுபா ரொம்ப அழகா சொன்னார். இங்க டிரான்ஸ்லேஷன் பிளஸ் பிரபுபாவுடைய கமெண்ட்ரி. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, வைகுந்த லோகவாசிகள் பிரகாசிக்கும் நீல நிற மேனியை பெற்றிருப்பதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் வைகுந்த வாசிகளுக்கு இருக்கு. ஷியாமா அது மேகக்ஷாமம். இது கிருஷ்ணருடைய நிறம். அப்போ கிருஷ்ணரை போல பகவானை போல ரூபம் உள்ளவங்க வைகுந்த லோகத்துல இருக்காங்க. அந்த முக்திக்கு என்ன பேரு? சாரூப்ய. சாரூப்ய சரூப்ய அவரை போலவே ரூபம், பகவானை போலவே ரூபம். அப்ப மொத்தம் 5 விதமான முக்தி இருக்கு. என்னென்னது? சாரூப்ய, சாலோப்பிய, சாமிப்பிய, சாகித்ய, சாஸ்மி. இதுல எந்த புக்தி வந்து பக்தருக்கு அருவருப்பானது? இல்ல. எந்த புக்தி வந்து பக்தருக்கு தற்கொலை செய்திருக்கிற மாதிரி? இந்த 5 முக்தியில அதுக்கு என்ன பேரு? பகவானுடைய 2 கலப்பது. அது என்ன முக்தி அது? போச்சு, எல்லாம் மறந்தாச்சு. சாலோக்கியவா, சாமிப்பியவா, சாருப்பியவா, சாகிப்பியவா, சாயுச்சியம். கரெக்டா? சந்தேகம் இல்லையா? தெளிவா தெளிவா சொல்றீங்களா? ஜெய ஜெகநாத் சுபத்திரமையா. சாயுஜ முக்தி தான் பகவானுடைய 2 கலக்கிறதா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி போன் பண்ணேகா கிருஷ்ண பிரசாதம். யாருக்கு கிருஷ்ண பிரசாதம் கிடைக்க போகுது? லாக் பண்ணுங்க. சாயுஜ கரெக்ட்.
சா யுஜ்யா, யுஜ்யா அப்படின்னா இணையறது. யுஜ்யதே, யுஜ்யா அப்படின்னா இணையறது. சா யுஜ்யா அப்படின்னா அவரோடு இணைவது. முக்தினா என்னது அப்போ? முக்தின்னு சொன்னா ஜென்ரலா முக்தினா என்னன்னு சொல்லுவாங்க? பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுறது, அப்புறம் ஆஹ் மீண்டும் பிறவாமல் இருக்கிறது, இறைவன்கிட்ட போறது, இறைவனுடைய உலகத்துக்கு போறது, இறைவன்கிட்ட போறது, இதெல்லாம் முக்திப்பாங்க. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது முக்தி அப்படின்னா, முக்தி ஹித்வா அன்ன தாரூபேன சொரூபேன அவஸ்திதி. முக்தி ஹித்வா அன்ன தாரூபேன சொரூபேன அவஸ்திதி அப்படின்னா, ஜீவாத்மாவாகிய நாம நம்மளுடைய உண்மையான ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலையில போய் இருக்கிறது. முக்தி என்றால் என்னன்னு பாகம் சொல்லுது, ஜீவாத்மாவாகிய நான் என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலையில போய் இருக்கிறது. அப்ப ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை என்ன? ஜீவேரே சொல்போய் கிருஷ்ணரே நித்யதா. இதுதான் முக்தி. இதுதான் வைஷ்ணவ ஆச்சாரியர் சொல்ற முக்தி. நாம கிருஷ்ணனுடைய சேவகன். அப்ப ஒரு முக்தியை வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஒப்புக்கொள்றது இல்ல, அது ஏற்கிறது இல்ல, அது நமக்கு அருவருப்பா இருக்கு. அது தற்கொலை சமம். இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும். சாயுஜ்யா, இறைவனோடு இணைய வேண்டும். நானும் அந்த ஒளி, அந்த இறைவனுடைய பகவானுடைய கிருஷ்ணனுடைய உடலினுடைய தேஜஸ், அந்த தேஜஸ்ல போய் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரம்மம், பிரம்மம்னா கிருஷ்ணனுடைய உடலினுடைய தேஜஸ், அந்த தேஜஸ்ல போய் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாயுஜ முக்தி. இது யாரு விரும்புவாங்க? இந்த சாயுஜ முக்தி யாரெல்லாம் விரும்புவாங்க? யோகிகள், ஞானிகள், அருவவாதிங்க, பிரம்மவாதிங்க, மாயாவாதிங்க, இவங்க எல்லாம் விரும்புவாங்க. நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா, அந்த இறைவனும் ஆன்மா, இந்த ரெண்டு ஆன்மா ஒன்னாயிடும், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லா பிரம்மத்துக்குள்ள முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த பிரம்ம வேற, நான் வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். இந்த முக்தியை வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஒப்புக்கொள்றது, ஏத்துக்கிறது இல்ல, மறுக்கிற. நோ, இது நல்லது இல்ல, இது ரொம்ப கீழ்நிலையானது. இறைவனோடு தன்னுடைய அடையாளத்தை அழிச்சுக்க போயிடுச்சு. அது ஒருபோது நடக்காது. நானும் இறைவனும் ஒரு நாள் ஒன்றாகும். முக்திக்கு பிறகும் கூட தனித்தன்மை தொடரும். முக்திக்கு பிறகும் தனித்தன்மை தொடரும். அப்போ ஒரு ஜீவாத்மா இந்த ஜட உலகத்திலிருந்து விடுதலை பெற்றாலும், இந்த உடல்ல இருந்து விடுதலை பெற்றாலும், ஒருத்தர் முக்தி அடைந்தாலும் இறைவனோடு கலப்பதிலே அங்கு தனித்தன்மை நீடிக்குதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஜீவாத்மாவுடைய தனித்தன்மை எப்பவும் இருக்கும், எப்பவும் இருக்குங்கிறாரு. எங்க சொல்றாரு? எங்க சொல்லியிருக்காரு? ஜீவாத்மா முக்திக்கு பிறகும் அவருடைய தனித்தன்மை இழப்பதில்லை. எப்பவுமே ஜீவாத்மா தனித்தன்மை. நானோ நீயோ இம்மன்னர்களோ நத்தேவாகம் ஜாதுநாசம் தப்பம் நேமி ஜனாதிபா சைவன பவிஷ்யாம சர்வே பயம். அகம், இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு ஒரு வார்த்தைக்கு மீனிங். நத்வேவா அகம், நான். ஜாதுநாசம், நானோ நீயோ, இங்க இருக்கிற மன்னர்களோ. நான், கிருஷ்ணர் சொல்றாரு, நானாகட்டும், அர்ஜுனா நீயாகட்டும், இங்க இருக்கிற மன்னர்களாகட்டும். அப்போ முதல் நபர், இரண்டாம் நபர், அங்க இருக்கிற அனைவரும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், எல்லாம் சொல்லிட்டேன். நானோ நீயோ இம்மன்னர்களோ. நத்தேவாகம் ஜாதுநாசம் நத்மம் நேமே ஜனாதிபா. நம்ம இல்லாமல் இருக்க காலமும் இல்ல, நம்ம இல்லாமல் இருக்க போறதும் இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னையும் இருந்திருக்கிறோம், இப்பயும் இருக்கிறோம், இனிமேலும் இருக்க போறோம். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இங்க என்ன கேள்வி கேட இருக்கு? எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. இதுதான் மாயாவாதிகளுடைய பிரச்சனை. மாயாவாதி எல்லாம் ஒன்னாயிருது. ஒன்னாகாது. முக்திக்கு பிறகு ஒன்னாகாது. ஒருத்தர் சாயுஜ முக்தி, ஒருவேளை மாயாவாதி அல்லது பிரம்மவாதி இல்ல அருவவாதி சாயுஜ முக்தி அடைந்தாலும் அந்த பிரம்மத்தோடு ஒன்றாவதிலே, அந்த பிரம்மத்துல தனித்துதான் இருப்பாங்க. திரும்பி அவங்க வருவாங்க. இதுதான் பாகவதம் சொல்லு. அவங்க பிரம்மத்துல போய் இறைவனோடு ஒன்றாயிர முடியாது. அங்க இருப்பாங்க, அப்புறம் வந்துருவாங்க. ரொம்ப நாள் அங்க இருக்க முடியாது. ஏன் இறைவனுடைய பிரம்மத்துல போய் ஒரு ஆன்மா ரொம்ப நாள் இருக்க முடியாது? ஏன் ஒரு ஆன்மானால இறைவனுடைய பிரம்ம ஜோதியில போயிட்டு பிரம்மத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது? ஏன்? யாருக்கு பதில் தெரியும்? ஆன்லைன்ல இருக்கிறவங்களா இருக்கா தெரியுமா? ஏன்
இறைவனுடைய பிரம்மத்துல போயிட்டு பிரம்ம ஜோதியில போய் ஆன்மானால நீடிச்சிருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசணும். பதில் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்ப யோசிச்சு அதை திரும்ப கரெக்டா கோயின்சைட் ஆயிடுச்சு. கவிதா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம்ஸ் பிரபு. பிரபு ஏன்னா ஆத்மா வந்து சேவை செய்ய இயல்பு இருக்குங்க பிரபு. ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு. அப்ப பகவான் கிட்ட போய் அவங்க கலந்துட்டு அவங்க இருக்க முடியாதுங்க பிரபு. எஸ். சோ ஆத்மாவுடைய நேச்சர் வந்து சர்வீஸ் ஆட்டிடியூட். ஆத்மாவுடைய சுபாவம் சேவை பண்றது. பிரம்மத்துல போய் யாருக்கு சேவை பண்ணும்? அப்படியே உட்கார்ந்து வேண்டியதான். அப்ப ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்காம திரும்ப வந்துருவாங்க. அவ்வளவுதான் விழுந்துருவாங்க. இதான் பாகவதம் சொல்லுது. என்னை அரவிந்தா கவிமுக்த மானினா தையஸ்து பாபா அபிசுப்த புத்தியா ஆரோக்கிய கிருஷ்ணேன பதம் பதந்தியதான் அநாதத்த துஷ்டமங்கி. பிரம்மா என்ன சொல்றாரு பாகவதத்துல, ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா நினைச்சுக்கிறாரு, ஒரு ஞானி அல்லது ஒரு மாயாவாதி, நான் போய் பிரம்மத்துல இருக்கணும்னு. அவன் புத்தி சுத்தமா இல்ல. ஏன்னா கிருஷ்ணர் அவர் முழுமுதற் கடவுளை ஏத்துக்கல, கிருஷ்ணோட ரூபத்தை ஏத்துக்கல. அப்படியே அவன் பிரம்மத்துல போன ரொம்ப நாள் இருக்க முடியாது, திரும்ப வந்துடுவாங்க. மத்த 4 முக்தி என்னது? சாரூபிய. சாரூபியனா பகவானை போலே ரூபம். ஒரு பக்தர் ஆசைப்படலாம், பகவானுடைய ரூபம் இவ்வளவு அழகா இருக்கே, எனக்கும் அந்த மாதிரி உருவம் கிடைச்சா நல்லா இருக்கும், நானும் அதே மாதிரி உருவத்துல பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா விஷ்ணு தூதர் இருக்காங்க. நந்தா, சுனந்தா, ஜெயா, விஜயா, இந்த மாதிரி ஆன்மீக லோகத்துல விஷ்ணு தூதர் இருக்காங்க. ஜெய ஜெகநாத் சுவாமி. அவங்க தோற்றத்துல விஷ்ணுவை போலவே இருப்பாங்க. சரி, அப்படி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நிமிஷம், ஒரு பாயிண்ட் எடுப்போம். நாங்க பக்தி கிளாஸ் கூட பேசிட்டு இருந்தேன். இப்போ வைகுந்த லோகத்துல பகவான் விஷ்ணு இருக்காரு, விஷ்ணு தூதர்களும் இருக்காங்க. இங்க என்ன, விஷ்ணு தூதர்களுடைய வைகுந்த லோக வாசிகளுடைய வர்ணனை இங்க எப்படி இருக்கு? அவங்க நீல நிறத்துல இருப்பாங்க, கிருஷ்ணரும் நீல நிறத்துல இருக்காங்க. அவங்க கண்கள் வந்து தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்டு இருக்கு. கிருஷ்ணனுடைய கண்களும் விஷ்ணுவுடைய கண்களும் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்டு இருக்கு. அவங்க மஞ்சள் நிற ஆடை உடுத்திருக்காங்க, பகவானும் மஞ்சள் நிற ஆடை உடுத்திருக்காரு. பாருங்க, வைகுந்த லோக வாசிகள் பிரகாசிக்கும் நீல நிற மேனி, அப்படி கண்ணெல்லாம் கூசுது. வைகுந்த வாசிகளை பார்த்து கண்ணு கூசுது. நம்மள எல்லாம் பார்த்தா கண்ணு முடிக்கணும்னு தோணுது இல்லையா? நம்ம இந்த ஜன உலகத்துல இருக்கிறவங்கள பார்த்தா கண்ணு முடிக்கணும்னு தோணுது. வைகுந்த லோக வாசிகளை பார்த்தா கண்ணெல்லாம் பிரகாசிக்குது. அதுக்கப்புறம் அவர்கள் கண்கள் தாமரை பூக்களை ஒத்திருக்கின்றன. அவர்கள் ஆடை மஞ்சள் நிற ஆடையுடைய தேகாம்சம் மிகவும் கவர்ச்சியா இருக்கு. அப்படியே ஜொலிக்குது, பல கவர்ச்சியா இருக்கு. இங்க எல்லாம் வந்து மேக்கப் போட்டு கவர்ச்சி காமிச்சுக்க. எல்லாம் போய் பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் போட்டு அந்த பேஸ்ட் எடுத்து பூசி, இந்த பேஸ்ட் எடுத்து பூசி, அன்னைக்கு பேசிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி வந்து நான் காலுக்கு புண்ணுக்கு போட்டுருக்கிறோம், அதை மூஞ்சில போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் போட்டு அதுல வேற இதை போடுங்க நீங்க வெள்ளை ஆயிருவீங்கன்னு. அப்படின்னா மங்கோலிய நாட்டுக்காரங்க கொடுக்க வேண்டியதானே. வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா வெள்ளையாயிருப்பாங்க இல்லையா? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா 30 நாள்ல நீங்க வெள்ளையாயிருவீங்க. அப்ப ஏன் சார் நீங்க வெஸ்ட் இந்தியால போய் கொடுக்கல? அப்போ டன் கணக்கா வாங்கிக்குவாங்க, எல்லாரும் வெள்ளையாயிருவாங்க. ஜட உலகம். ஜட உலகத்துல எல்லாம் சீட்டிங் தான், ஏமாற்றக்கூடியது. சோ இப்படி அங்க பூசி இங்க பூசி, இந்த ஈயம் பூசுற மாதிரி எல்லாம் மேக்கப் பண்ணிடுவாங்க. அதனாலதான் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி சொல்லாம போகும். ஏன்னா மேக்கப் எல்லாம் போட்டா பொண்ணுடைய ஒரிஜினல் கலர் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி மாப்பிள்ளை பார்க்க போகும்போது அப்படிதான் சொல்லாம போகும். இல்லாட்டி மேக்கப் எல்லாம் போட்டு ஒரிஜினல் கலரையே மாத்திடுவாங்க. இதுல கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்றதுல அந்த பொண்ணு வந்து பார்த்தா அப்படி வெள்ளையா இருக்குது. அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ இந்த பொண்ணு கருப்பா இருக்கு. அதுல இந்த சினிமா நடிகர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? சினிமா நடிகர்களை நீங்க நேர்ல பாத்தீங்க, நீங்க சந்தேகப்படுவீங்க, எங்க வீட்டு வேலைக்காரங்களா இல்ல இவன் தான் அந்த ஹீரோ தானே, அவரு இல்ல இந்த ஹீரோயின் தானா நம்ம வீட்டு வேலைக்காரி. சொல்லாம கொள்ளாம நீங்க சினிமா நடிகரை போய் பாத்துட்டீங்க, அவ்வளவுதான். எல்லாம் மேக்கப், எல்லாம் ஏமாத்துல சிஜி ஒர்க்கு. கழுதியை கூட அழகா இருக்கிற குதிரை மாதிரி காமிச்சிருவாங்க சினிமா. கழுதி கூட குதிரை மாதிரி காமிச்சிருவாங்க சினிமா. சோ அது மாதிரி அந்த மாதிரி இல்ல பகவானுடைய ஆன்மீக லோகம். இந்த ஜட உலகத்துல பாருங்க, எல்லாம் வந்து ஆர்டிபிஷியல், எல்லாம் செயற்கை அழகு, அதை பூசி இதை பூசி எப்படியாவது இது எல்லாம் வச்சு அட்ராக்ட் பண்றது. அதுல வேற நம்ம அட்ராக்ஷன் ஆகுறோம். அது நம்மள மாதிரி முட்டாள் யாரு? இந்த செயற்கை அழகுல அட்ராக்ஷன் ஆகுறோம், கவரப்படுறோம். ஆனா பாருங்க, வைகுந்த லோகத்துல அவங்க இயற்கையாவே அழகா இருக்காங்க, கவர்ச்சிகரமா இருக்காங்க. அவங்க எப்பவும் இளமையோடு இருக்காங்க. நம்ம ஆளு டை எல்லாம் போட்டு இளமையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. வைகுந்த லோகத்துல எப்பவுமே இளமையா இருக்காங்க, நவ யௌவனம். அப்புறம்
4 கருத்தோட இருக்காங்க. நல்ல அலங்கார பதங்க அப்படி ஜொலிக்குது. ஆபரணங்கள்லாம் போட்டு, முத்தாரங்கள்லாம் போட்டு பிரகாசிக்கிறாங்க. என்ன பிரபு நீங்க? நீங்க ஆபரணத்துக்கு ஆசைப்படாதீங்க நீங்க. அழகுபடுத்திக்காதீங்க நீங்க. இதெல்லாம் சிம்பிளா இருங்க. பிரபுபாதர் சொன்னாரு, எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. ஆனா வைகுந்தத்துல போனா, அப்படியே ஆபரணங்கள் ஏற்கனவே ஜொலிக்கிறாங்க. ஆபரணத்துல வேற ஜொலிக்கிறாங்க. அப்புறம் இப்படி எல்லாம் ஆசைப்படாதீங்கன்னு சொல்றேன். இல்லையா? சோ இந்த ஜட உலகத்துல இதெல்லாம் பற்றுதல். பட் இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆபரணம், ஐஸ்வர்யம் எல்லாம் அவங்களோட பற்றுதலால அல்ல. அவங்க பகவான் மேல உள்ள அந்த என்ன சொல்றது? அந்த வைகுந்தத்துல இருக்கிறது பகவானுடைய கருணையால, பகவானுடைய ஆசீர்வாதம். அதனாலதான் நம்ம என்னைக்குமே கிருஷ்ணரை விரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத வசதியை நம்ம அனுபவிக்க முடியும் ஆன்மீக லோகத்துல. அப்ப யாராவது இந்த ஐஸ்வர்யங்களை கவரப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், நானும் வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசை. ஓ இப்படி எல்லாம் இருக்காங்களா வைகுண்டத்துல? அப்ப நானும் வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ணும்? ஓ நீங்க வைகுண்டத்துக்கு போகணுமா? இங்க இருக்க தங்கம் பின்னாடி ஓடாதீங்க. இங்க இருக்கிற பௌதிக ஆசைக்கு பின்னாடி ஓடாதீங்க. இது பின்னாடி ஓடாதீங்க. கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருங்க. அங்க போய் நீங்க இதெல்லாம் அனுபவிக்கலாம். சரி, அப்போ என்ன வித்தியாசம்? வைகுந்தவாசிகளும் விஷ்ணுவை போலவே இருக்காங்க. 4 கரத்தோடு இருக்காங்க. என்ன வித்தியாசம்? ஒண்ணு என்ன சொன்னாங்க? வைஜெயந்தி மாலை. என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை பகவான் போட்டிருக்காரு. கௌஸ்துவ மணி. அவருடைய கழுத்துல கௌஸ்துவ மணி இருக்கும். மார்புல ஸ்ரீவஸ்த குறி. லட்சுமி தேவி மார்புல குறி இருக்காங்க. அப்புறம் இது டிஃபரன்ஸ். ஒரு பகவானுக்கும் வைகுந்த வாசிகளுக்கும் வித்தியாசம். அங்க பகவானுடைய மார்புல ஸ்ரீவஸ்த குறி இருக்கும், விஷ்ணு தூதர்கிட்ட இருக்காது. வைகுந்த வாசிகள் எல்லாத்தையும் ஸ்ரீவஸ்த குறி இருக்காது, பகவான் மட்டும் இருக்கும். எல்லாரும் கௌஸ்துவ மணி அணியறதுல பகவான் மட்டும் அணிஞ்சிருப்பாரு. எல்லாரும் வைஜெயந்தி மாலை அணியில பகவான் மட்டும் அணிஞ்சிருக்காரு. அப்புறம் வேற என்ன வித்தியாசம்? வச்சிருக்காரு. ஓகே, அப்புறம் வேற என்ன வித்தியாசம்? பகவானுடைய கரங்கள்லயும் பாதங்களையும் நல்ல சின்னங்கள் இருக்கும். அங்குசம், தாமரை, கதை, இந்த மாதிரி தேரு, இந்த மாதிரி நிறைய சின்னங்கள் பொறிக்கப்பட்டு பகவானுடைய தாமரை பார்த்து தாமரை கருத்து. சோ இந்த மாதிரிதான் டிஃபரன்ஸ். மத்தபடி தோற்றத்துல அவங்க பகவானை போல இருக்கு. அதான் சாரூபிய. சாலோக்கியா அவர் உலகத்துல போய் அவர் உறவினரா நண்பரா வாழ்றது. அப்புறம் அவர் மாதிரி ஐஸ்வர்யம், வசதிகள், ஆன்மீக உலகத்துல வசதிகளை அனுபவிக்கிறது. என்ன வசதிங்க பாருங்க, எப்படி எல்லாம் ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. எப்படி எல்லாம் பகவானுக்கு நிகரான ஆபரணம். என்னது இங்க பார்த்தோமே, வைடூரியம். சோ வைடூரியம் வந்து பகவானுக்கானது. அந்த வைடூரிய மாலை அணியறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க வைகுண்டத்துல. ஓ பரவாயில்ல, நீங்க வைடூரியம் போட்டுங்க. கிருஷ்ணர் வந்து வைடூரிய மாலை போட்டிருக்காரு. நீங்க ஆசைப்படுறீங்களா? ஓகே, வைடூரியம் போட்டுக்கங்க. அதான் கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன சொன்னாருன்னா, ப்ரோபா ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொன்னார். ப்ரோபா என்ன கதை சொன்னார்னா, ஒரு பாகவதர் வந்து பாகவதம் பேசிட்டு இருக்காரு. ஒரு கிராமத்துல ஒரு பாகவதம் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து கிருஷ்ணனுடைய அழகை வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிச்சுட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒரு திருடன் உட்கார்ந்துட்டு இருக்கான். திருடன், அவனுடைய வேலை திருடுறது. ராத்திரியானா போய் யார் வீட்டுல போய் திடீர்னு வந்து வழிபறி பண்றது. இந்த திருடன் உட்கார்ந்துருக்கான். என்ன ஒரு சாமி பேசிட்டு இருக்காரு, என்ன சொல்றாரு கேட்டா, அவர் சொல்றாரு, பகவான் வந்து கிருஷ்ணர் அப்படியே வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், சுருள் கூந்தல், தாமரை போல கண்கள், இப்படி அவர் அழகா இருக்காங்க. யசோதாமா வந்து அவங்க கழுத்துல வந்து முத்து மாலை அணிஞ்சு விடுறாங்க. அந்த முத்து மாலை வந்து அப்படி கழுத்துல மேலையும் கீழையும் போயிட்டு வருதுன்னு தாமோதராஷ்டத்துல. அப்புறம் கையில வந்து கங்கணங்கள், காதுல குண்டலங்கள், கால்ல வந்து கொலுசு, இடுப்புல ஒட்டியானம், இப்படி எல்லாம் போட்டு, ஓ இந்த குழந்தை பெரிய பணக்காரர் இருப்பார் போல இருக்கே, இந்த குழந்தை இவ்வளவு ஆபரணம் போட்டிருக்காங்களே. இந்த திருடன் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே கேட்கிறாரு, சாமிஜி எனக்கு ஒரு சந்தேகம், அந்த குழந்தை எங்க இருக்காரு? பிருந்தாவனத்துல இருக்காரு. இப்ப போனாலும் பாக்கலாமா? போனா பாக்கலாம். ஓ ரைட். இவர் பிளான் பண்றாரு, நான் பிருந்தாவனத்துக்கு போய் இந்த குழந்தைய கடத்த போறேன். நான் பிருந்தாவனத்துக்கு போய் இந்த குழந்தைய கடத்த போறேன். அப்போ பிருந்தாவனத்துக்கு போறாரு. இந்த கிராமத்துல இருந்து அவர் பிருந்தாவனத்துக்கு போறாரு. போற வழி எல்லாம் நினைச்சுக்கிட்டே போறாரு. அந்த யோகி வந்து, அந்த பக்தர் வந்து கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, அவர் எந்த மாதிரி ஆபரணம் அணிஞ்சிருந்தாரு அப்படின்னு மெடிடேட் பண்ணிட்டே போறாரு. யார்? ஒரு திருடன் வந்து மெடிடேட் பண்ணிட்டே போறாரு. அவர் மெடிடேட் பண்ணி பண்ணி கிருஷ்ணரை தியானம் பண்ணி ஒரு பிருந்தாவனத்துக்குள்ள போயிட்டாரு. இந்த பிருந்தாவனத்துல போனோடனே அவருடைய மெடிடேஷன்ல என்ன ரூபத்தை தியானம் பண்ணாரோ அவர் முன்னாடி நிக்கிறாரு கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா பார்த்த உடனே கிருஷ்ணா சொன்னாரு, எஸ் வெல்கம், வாங்க.
நீங்க என்னுடைய பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கீங்க, உனக்கு என்ன வேணும்? இவரு என்ன கேட்கிறது? கிருஷ்ணரையும் நேருக்கு நேர் பாக்குறாரு. கிருஷ்ணா வந்து பவித்ரம். கிருஷ்ணரை ஒருத்தர் பார்த்தா நம்ம தூய்மையாகும். கிருஷ்ணா தூய்மையானவர், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். அவரை பார்க்கும்போது நாம தூய்மை அடைஞ்சிருவோம். சோ இந்த திருடன் திருடுறதுக்காக விருந்தாவனம் போனாரு. அங்க கிருஷ்ணர் சொன்னாரு, எனக்கு ஒண்ணும் இந்த ஜுவல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் அம்மா தான் போட்டு விட்டாங்க. வேணா தட்டுமா வச்சுக்கிறீங்களா? அவர் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டாரு. அவர் தூய்மை ஆயிட்டாரு. பக்தர் ஆயிட்டாரு. சோ இப்படி கிருஷ்ணா வந்து வைகுந்த லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல அப்படி அழகர். அவர் எண்ணற்ற ஆபரணம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆபரணம் வந்து வைகுந்த வாசிகள் போடுறதுக்கு அனுமதிக்கிறார். துவாரகா, மதுரா, அண்ட் தென் வைகுந்தா, டிஃப்ரெண்ட் விதவிதமான வைகுந்த லோகம் இருக்கு. அங்க விதவிதமான பகவானுடைய ரூபங்கள் இருக்கு. அங்க விதவிதமான தூதர்கள், சேவகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பகவானை போல ஆபரணம் அணிஞ்சிருக்காங்க. சோ இங்க எப்படி அந்த ரூபம் எல்லாம் வந்து ஆன்மீகமானது. வைகுந்த லோகத்துல இருக்கிற ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது. ஈவன் இந்த ஜட உலகத்துல கூட, இந்த ஜட உலகத்துல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டுல இருக்கிற அழகா தெரிவாங்க. சில நாடுகள்ல வந்து பெண்கள் அழகா இருப்பாங்க. சில நாட்டுல ஆண்கள் அழகா இருப்பாங்க. அப்புறம் இந்த ஜட உலகத்துல தேவலோகத்துல போனா இன்னும் அழகான பெண்கள் அப்சராஸ் இருக்காங்க. ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, குஞ்சகஸ்தலா. இந்த மாதிரி தேவலோகத்துல போனா அழகான தேவ மகைகள். காமதேவன் காமதேவன் ரொம்ப அழகா இருக்காரு. இந்த அழகு எல்லாம் இந்த ஜட உலகத்துல நிரந்தரம் இல்ல. கிருஷ்ணனுடைய உலகத்துல அழகு நிரந்தரமானது. ஏன் கிருஷ்ணாவோட உலகத்துல அழகு நிரந்தரமானது? ஏன் இந்த ஜட உலகத்துல அழகு நிரந்தரம் இல்ல? இங்க பௌதிகமானது, அது ஆன்மீகமானது. இந்த ஜட உடல் 17, 14 லோகத்துல பிரம்ம லோகம் வரைக்கும் நமக்கு பௌதிகமான உடல் தான். அதனால இந்த உடல் அழியக்கூடியது. இது எப்போ இளமையா இருக்காது. ஈவன் தேவலோகத்துக்கு போனாலும் டெமிகோடோட பிளானட்ல நீண்ட ஆயுள் இருக்கலாம், நீண்ட அழகு இருக்கலாம். பட் எட்டர்னலா இருக்காது, நித்தியமா இருக்காது. நித்தியமா வச்சுக்க முடியாது. சோ இப்படி இந்த ஜட உலகத்துல அழகு, செல்வம், புகழ் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். ஜட உலகத்துல அழகு, செல்வம், புகழ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். அது வந்து உலகத்துக்கு மாறலாம். இந்த பூலோகத்துல ஒரு அளவுக்கு வசதியா இருக்கலாம், அழகா இருக்கலாம். தேவலோகத்துல இன்னும் வசதியா இருக்கலாம், அழகா இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளானட்ல கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுவாங்க. தேவர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. தேவமாங்கி ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பியூட்டி பார்லர் போகாமலே இளமையா இருப்பாங்க. பட் இதை விட இது எல்லாமே டெம்பரவரி தான், தற்காலிகம் தான். ஆனா ஆன்மீக லோகத்துல வைகுந்தத்துல ஆன்மீக உடல், அங்க எல்லாமே ஆன்மீகம். அவங்க போட்டிருக்கிற ஆபரணம் ஆன்மீகம், அவங்க சரீரம் ஆன்மீகம். அந்த அங்க அங்க வந்து பௌதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. கிருஷ்ணாவுடைய உலகத்துல பௌதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அப்போ பகவானை போல ரூபம் இருக்கு. யாராவது பக்தர் வந்து நான் கிருஷ்ணரை போல ரூபம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அதை மெடிடேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விஷ்ணு மாதிரி ரூபம் கிடைக்கும். ஈவன் கிருஷ்ணர் மேல பகைமை கொண்டு கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தவருக்கே கிருஷ்ணர் போல ரூபம் கிடைச்சது. யார் அவரு? கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டு, கிருஷ்ணர் மேல பகைமை கொண்டு, கிருஷ்ணரை போலவே ரூபம் இருக்குன்னு நினைச்சவருக்கு கிருஷ்ணருடைய ரூபம் ஆன்மீக லோகத்துல கிடைச்சது. பவுண்டரக வாசுதேவ். பவுண்டரக வாசுதேவன் அவர் வந்து என்ன பண்ணாரு? கிருஷ்ணாவை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. கிருஷ்ணா ரொம்ப அழகா இருக்காரு. அப்ப நானும் கிருஷ்ணர் ஆகணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 கை வச்சுக்கிட்டேன். கிருஷ்ணாவுக்கு வந்து இதுல இன்னும் ரொம்ப அழகான சுவாரஸ்யம் என்னன்னா, பிருந்தாவன கிருஷ்ணருக்கு 2 கை தான் இருக்கு. பிருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணாவுக்கு 2 கை, திரிபங்க லலிதா. அவர் உடல்ல 3 வளைவு இருக்கு. ஆனா மதுரா கிருஷ்ணா, துவாரகா கிருஷ்ணா தேவைப்படும் போது 4 கை எடுத்தாரு. வாசுதேவனா 4 கை. வனமாலி கதி சாங்கி சங்கே சக்கரே சனந்தகே ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவ வாசுதேவ கிருஷ்ணா. வாசுதேவ கிருஷ்ணாவுக்கு 4 கை, பிருந்தாவன கிருஷ்ணாவுக்கு 2 கை. பிருந்தாவனத்துல கிருஷ்ணா வந்து புல்லாங்குழலோடு அவ்வளவுதான். பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் 4 கையில வந்தா கூட கோபிகள் ஏத்துக்க மாட்டாங்க கிருஷ்ணர். அது நடந்தது. ஒரு நாள் கிருஷ்ணர் கோபிகளோடு நடனம் ஆடிட்டு இருந்தாரு. திடீர்னு காணாம போயிட்டாரு. கோபிகள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, கிருஷ்ணரை காணோம்னு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? திடீர்னு நாராயண ரூபத்துல வந்தாரு 4 கையோட. கோபிகளே, நீங்க யாரை தேடுறீங்க? நாங்க கிருஷ்ணரை தேடுறோம், நீங்க பாத்தீங்களா? கோவிந்தன் ஏமாத்திட்டு போயிட்டாரு, கோபால் தேடுறோம். நான் தான் அது. இல்ல நீங்க விஷ்ணு, நாங்க நம்ப நீங்க நாராயணர் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. நாராயணரே,
எங்க கிருஷ்ணரை கண்டுபிடிச்சு கொடுங்களேன். எங்க கிருஷ்ணரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு? சிரிச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணாவுக்கு வந்து 2 கை எக்ஸ்ட்ரா வந்து காமிச்சாரு கோபிகளுக்கு. அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ராதாராணி வந்தாங்க. ஸ்ரீமதி ராதாராணி வந்த உடனே கிருஷ்ணா தன்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்க முடியல. அவர் வந்து 2 கை தானா போயிடுச்சு. 2 கை தானா மறைஞ்சு போயிடுது. அவர் சாம சுந்தரனார். ஏன்னா ராதாராணி முன்னாடி கிருஷ்ணா வந்து கிருஷ்ண பிரபுபா என்ன சொல்லுவாரு, கிருஷ்ணர் முன்னாடி ராதாராணி வரும்போது ரொம்ப அழகாவாங்க. அவங்க ஏற்கனவே அழகுதான். அவங்க அழகு கூடிட்டே இருக்கு. இந்த ராதாராணியை பார்த்தோன்னே கிருஷ்ணர் ரொம்ப அழகாவார். அவரும் அழகு கூடிட்டே இருக்கும். இந்த மாதிரி அழகு கூடி கூடி அவங்களுக்குள்ள காம்படிஷன் நடந்துட்டே இருக்கு. யார் ரொம்ப பியூட்டிஃபுல். இதுதான் விருந்தாவனம். கோல விருந்தாவனம். பாருங்க கோல விருந்தாவனத்துல எப்படி அழகு. கிருஷ்ணா அழகு, கோபிகள் அழகு, பசுக்கள் அழகு, கோவர்தனம் அழகு, யமுனா அழகு, அங்க எல்லாமே அழகுதான். இந்த உலகத்துல பாரு அழகு அழகு நீ நடந்தா நடை அழகு எல்லாம் ஒண்ணும் அழகு கிடையாது. கொஞ்ச நேரத்துல இப்படி நேரம் நடக்கும். அப்ப கால் இப்படி எல்லாம் போயிடும். இந்த ஜட உலகத்துல எப்பவுமே அழகாலாம் நடக்க முடியாது. வேணா சினிமா பாட்டு வேணா பாடிக்கலாம். சிரிச்சா சிரிப்பழகு கொஞ்ச நேரத்துல பல்லெல்லாம் போயிடும். அப்புறம் சிரிச்சா பல்லு எல்லாம் பக்கவாயிதான் தெரியும். தமிழ் அழகு கொஞ்ச நாள் அழகா பேசலாம். அதுக்கப்புறம் பேசணும். இது இந்த ஜட உலகத்துல பாருங்க, இது எதுவுமே நிரந்தரம். நம்ம அப்படியே பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். சூப்பர், அவர் ரொம்ப அழகா இருக்காரு, அவர் பேச்சு அழகு, நடை அழகு, என்ன நடை இதெல்லாம் கொஞ்ச காலம் தான். ஆனா கிருஷ்ணாவோட உலகத்துல இது எல்லாமே நித்தியமா இருக்கு. அந்த மாதிரி இடத்த விட்டு இங்க வந்து சும்மா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு. சோ இப்படி கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்துல அந்த வைகுந்த வாசிகள்லாம் இப்படி இருக்காங்க. தென் அவர்களில் சிலர் பவளத்தையும் வைடூரியத்தையும் போல் பிரகாசமான தோற்றத்தை கொண்டிருப்பதுடன் தாமரை மலர்களைப் போல் பிரகாசிக்கும் மாலைகளை தலைகளில் அணிந்துள்ளனர். சிலர் குண்டலங்களையும் அணிந்துள்ளனர். பாருங்க எவ்வளவு ஆப்புலண்டா இருக்காங்க வைகுந்தத்துல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இங்க வைகுந்த லோகங்களுக்கு கூட பளபளப்பான ஒளி வீசும் ஆகாய விமானங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அங்க ஒருத்தருக்கு ஒரு ஏரோப்ளைன் இருக்கு. அதுக்கு ஃபியூவல் தேவையில்லை. அதான் நேத்து முந்தா பேசிட்டு இருந்தேன். புஷ்ப விமானத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். புஷ்ப விமானம் வந்து வைகுண்டத்துல கிடையாது. அது தேவலோகத்துல உள்ளதுதான். அப்போ தேவலோகத்திலேயே புஷ்ப விமானம் மாதிரி ஒண்ணு இருக்கும்போது வைகுந்த லோகத்துல எப்படி இருக்கும்? நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. வைகுந்த லோகத்துல இருக்கிற விமானங்கள் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். அங்க ஒளி வீசும் ஆகாயம் பிரகாசிக்குதான் சூரியனை போல. வைகுந்த லோகத்துல இருக்கிற விமானங்கள் சூரியனை போல பிரகாசிக்குது. இந்த விமானங்களை சிறந்த மகாத்மாக்களுக்கு அல்லது பகவத் பக்தருக்கு சொந்தமானவை. பாருங்க இங்க 1.5 காரை வச்சுக்கிட்டு நம்ம பந்தா பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க பாருங்க சொந்தமா விமானமே வச்சிருக்கிறாங்க. சொந்த விமானம். பெண்மணிகள் தங்களின் விண்ணுலக தேக வர்ணனைகளால் மின்னலை போல அளவுடன் பாருங்க. அப்படி வைகுண்டத்துல இருக்கிற மாதாஜிஸ் எல்லாம் அப்படி ஜொலிக்கிறாங்க மின்னலை போல. நம்ம எல்லாம் மேக்கப் பண்ணாதான் ஜொலிப்போம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த கல்யாணம் வந்துருமே, ஞாயிற்றுக்கிழமை பொதுவாவே வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. இந்த பழைய நைட்டி போட்டுதான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. பொண்ணுகளா இருந்தா, பசங்களா இருந்தா அந்த அரட்டு ரோஸ் போட்டு படுத்திருப்பாங்க. அது கல்யாண முகூர்த்தம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சோப்பு போட்டு குளிச்சு புது ட்ரெஸ் பட்டு புடவை ஜொலிப்பாங்க எல்லாம். அவ்வளவுதான். அது கூட கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுல இந்த கல்யாண வீட்டுல பண்ற அலப்பறை இருக்கே, கூட 4 புடவை எடுத்துட்டு போய் கல்யாண பொண்ணு கூட ஒரு புடவை தான் மாத்திருக்கு. கல்யாண பொண்ணு கூட ஒரு புடவை தான் மாறி. இந்த அம்மா வந்து அப்படி ஒரு புடவை, அப்புறம் கேஷுவலா ஒரு ட்ரெஸ், அப்புறம் பட்டு புடவை, அதுக்கு ஒரு மேக்கப், இதெல்லாம் ஆர்டிபிஷியல். இதெல்லாம் செயற்கை. ஆனா இங்க வைகுந்த லோகத்துல இருக்கிற மாதாஜிஸ் வந்து அப்படி வந்து அழகு. லட்சுமி தேவி மாதிரி இருக்காங்க. லட்சுமி தேவி மாதிரி. இவை அனைத்தும் இணைந்து எப்படி இருக்கான் பாருங்க, எவ்வளவு அழகான வர்ணனை. அந்த வைகுந்த லோகத்துல இருக்கிற அந்த ஆகாச விமானங்கள் ரொம்ப அழகா ஜொலிக்குது, பிரகாசிக்குது. அதுல இருக்கிற பொண்ணுங்க அந்த மாதாஜிஸ் எல்லாம் வந்து மின்னலை போல. இதெல்லாம் சேர்த்து மேகங்களாலும் மின்னலாலும் அலங்கரிக்கப்பட்ட வானத்தை போல காட்சியளிக்கும். மேகத்துல வானத்துல வந்து நல்ல அழகழகான மேகங்கள் போகும்போது மின்னல் அடிக்கும். அது ஒரு அழகா இருக்கும். பட் மின்னலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் மின்னல் வந்து ஒரு சரக்குன்னு வந்து போகும். டக்குன்னு ஒரு தேஜஸ் மாதிரி வந்து போகும். அந்த மாதிரி இந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படி அழகா இருக்காங்க. அப்படின்னா இங்க அடுத்து ஒரு சந்தேகம் வந்துடும். ஓ, இவ்வளவு அழகா பொண்ணுங்க இருக்காங்களா? இவ்வளவு அழகா அங்க ஆண்கள் இருக்காங்களா?
இவ்வளவு அழகா விமானம் வச்சிருக்காங்களா, இவ்வளவு அழகா இருக்கு. அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க இதை வச்சு? அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க, அழகழகான ஆண்கள் இருக்காங்க, அழகழகான ஐஸ்வர்யங்கள் இருக்கு, அழகழகான ஆபரணங்கள் இருக்கு, மாளிகைகள், நகரங்கள், பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள், இதெல்லாம் வைகுந்த லோகத்துல இருக்கு. அது நித்தியமா இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஆஹ் அங்க சென்டர் பாயிண்ட் வந்து கிருஷ்ணா. அந்த அழகான பொண்ணுங்க கிருஷ்ணனுக்கு சேவை பண்றதுக்காக, அந்த விமானம் கிருஷ்ணனுடைய சேவைக்காக, அந்த ஆபரணங்கள், அணிகலன்கள், ராஜ்யம், அரண்மனை, அப்புறம் வந்து நகரங்கள், கிராமங்கள்லாம் பகவானுடைய சேவைக்காக. அதனாலதான் அங்க எல்லாம் ஆன்மீகமானது பௌதிகமானதே கிடையாது. அங்க நான் இவ்வளவு வச்சுக்கிட்டு, இவ்வளவு ஐஸ்வர்யங்கள், இவ்வளவு அழகு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க என்ன எண்ணம் இல்ல? நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. அதுதான் வைக்கணும். இங்க ஒன்றரை நான் சும்மா சோப்பு டப்பா மாதிரி ஒரு வீடு, ஒரு சின்ன காரை வச்சு நான் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால இங்க இருக்கிறோம். இப்ப வித்தியாசம் இருக்கா? ஏன் நம்ம இங்க இருக்கிறோம், ஏன் வைகுண்டம் போகாம இருக்கோம்? இங்க எல்லாமே நான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும். ஏன் அனுபவத்துக்காக? என்னுடைய ஆனந்த இன்பத்துக்காக. இந்த மனைவி நான் அனுபவிக்கிறதுக்காக, இந்த கணவர் நான் அனுபவிக்கிறதுக்காக, இந்த பிள்ளைங்க என்னுடைய திரு சேவைக்காக, என்ன வந்து இது சந்தோஷப்படுத்துறது. இங்க எல்லாமே நான் பொய் அகங்காரம் இங்க சென்டர் பாயிண்ட். அதான் இந்த ஜட உலகம். சோ கிருஷ்ணனுடைய உலகத்துல இங்க வந்து பார்க்க முடியாத அளவுக்கு, நாம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட ஆபரணங்கள், ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு. ஆனா அங்க என்ன இல்ல? நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. சோ நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் போனாதான் இந்த இடத்துக்கு போக முடியும். அங்க போனா இதையெல்லாம் நம்ம கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபார் கிருஷ்ணா சர்வீஸ். அங்க இருக்கிற எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவைக்காக தான். அங்க எதுவுமே பௌதிகமானது இல்ல. ஒரு 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 மல்லிப்பூ, ஒரு ஒரு மாலதி மலர் அங்க மலருதுன்னா அந்த ஆன்மா வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக இருக்கு. அது ஒரு இங்க இந்த உலகத்துக்கு மேல ஒரு ஜடம் அல்ல அது. அந்த பூ, அந்த பூ வந்து அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த பூ நினைக்குது, ஓ இன்னைக்கு மாலை கட்டி யசோதாமா வந்து எனக்கு கிருஷ்ணருக்கு வந்து போடுவாங்க. இந்த மாலை வந்து எனக்கு இந்த மாலையில நான் இருந்தேன்னா நான் வந்து கிருஷ்ணருடைய கழுத்துல போயிருப்பேன். கோபிகள்லாம் என்ன வந்து மாலையா கட்டி கிருஷ்ணருக்காக. இதுதான் கான்சியஸ்னஸ். வைகுந்தா லோகா இஸ் எவ்ரிதிங் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். வைகுந்த லோகத்துல எல்லாமே கிருஷ்ண உணர்வு. அங்க மரம், ஒரு மரம் நிக்குதா, கிருஷ்ணருக்கு இங்க வருவாரு, அவருக்கு நிழல் கொடுக்கணும், அவருக்கு கொஞ்ச நேரம் இளைப்பாறுவாரு, அவருக்கு பழங்கள் கொடுக்கணும். யமுனா நதி ஓடுதா, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். கோவர்த்தன மலையை கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவருடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அங்க எல்லாமே பகவானுடைய சேவைக்காக. ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஸ்பிரிச்சுவல். அதான் பிரம்ம சங்கீதம் சொல்லியிருக்கு. கதா காமியம் நாட்டியம் கவனமகை சங்கி பிரிய சகி சிதானந்தம் ஜோதி பரமாஸ்மாத்வாயம் அபிச்சாரா. வைகுந்த லோகத்துல பேசுறதே பாடுற மாதிரி இருக்குமா? நம்ம பாடுறதே சகிக்க முடியல, பேசுறதே கேட்க முடியும் இல்லையா? வைகுந்த லோகத்துல வைகுந்தவாசிகள் பேசுறது எப்படி இருக்கு? கதா கானம். அவங்க பேசுனா பாடுற மாதிரி இருக்கு, நடந்தா ஆடுற மாதிரி இருக்கு. நம்ம நடந்தாலே பார்க்க சகிக்கல, அப்புறம் டான்ஸ் ஆடு. நம்ம நடந்தாலே பார்க்க சகிக்கல, பேசினாலே கேட்க முடியல. ஆனா வைகுந்த லோக வாசிகள் பேசினா பாட்டு, நடந்தா டான்ஸ். கதா கானம் நாட்டியம், நடந்து போனா டான்ஸ். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் பாடிட்டு ஆடிட்டே போவாங்க. வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதுனால. நீங்க சில நேரம் இஸ்கான் டிவோட்டி கூட பாருங்க. இஸ்கான் டிவோட்டி எங்கேயுமே நேரா நிக்க மாட்டாங்க, இப்படியே ஆடிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க டான்ஸ் பண்ணி பண்ணி பழகி இருக்கு. பஸ் ஸ்டாப்ல நீங்க பாருங்க, இப்படி கை கால் ஆடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கீர்த்தன் பாடி பாடி பழகி டான்ஸ் ஆடிட்டு. சோ இப்படி இந்த வைகுந்தா கான்சியஸ்னஸ் மீன்ஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். வைகுந்த உணர்வு அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. சோ அதனால அங்க உங்களுக்கு வந்து எதுக்காகவும் ஏங்க வேண்டிய அவசியம் இல்ல, எதுக்காகவும் கவலை இல்ல. அங்க எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு, அங்க பகவான் இருக்காரு, சேவை பண்ணிட்டே இருக்கு. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். சோ ரொம்ப அழகான வர்ணனை. அங்க வந்து விமானம் மட்டும் இல்ல, எண்ணற்ற வண்டிகள்லாம் இருக்குன்னு இருக்காங்க. ரோபா டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாரு, இங்க இங்க இருக்கிற இங்க ஜட உலகத்துல எண்ணற்ற வண்டிகள்லாம் பாக்குற வாகனங்கள்லாம், அந்த மாதிரி வைகுந்த உலகத்துல நிறைய வாகனம் இருக்கு. ஆனா அதுக்கு எந்த விதமான ஃபியூலும் தேவையில்லை, எரிபொருளே தேவையில்லை, அது போடும். ஏன்னா அதெல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கு. இங்க உட்காந்துட்டு ஒரு வைகுந்தத்தில் இருக்கிற ஒரு விஷ்ணு தூதர் விமானமே இங்க வானா அது வரும். நம்ம போய் காரே இங்க வானா வருமா? காரே இங்க வா. ஒரு சினிமால பார்த்தேன், லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு, லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு.
யாருக்கு பேர் வச்சிருப்பாரு? லட்சுமி லட்சுமின்னு பேர் வச்சு. சோ அது அவரோட ரெசிப்ரோகேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை தான். இந்த ஜட உலகத்துல எந்திரம் எந்திரம் தான். ஆனா ஆன்மீக உலகத்துல எந்திரம் எந்திரம் இல்ல, அதுவும் ஆன்மீகமானது. விமானமே இங்க வா கூட்டா வரும். கல்பவருஷம் மாதிரி எனக்கு பூரி அல்வா சமோசா கொடுனா கொடுக்கும். அங்க எல்லாம் ஆன்மீகம், பௌதியமே இல்ல. அங்க விதவிதமான வண்டிகள் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடத்தை விட்டுட்டு நம்ம நேத்து பேசின மாதிரி 5க்கு 10க்கு நாயா பேயா அழைச்சு இப்படி ஒரு இடம் எந்த முட்டாளாவது இந்த இடத்தை விட்டு வருவானோ? நம்ம வந்திருக்கிறோம். அப்ப யாரு நம்ம? அடி முட்டாளுங்க, அடி முட்டாளுங்க. இந்த மாதிரி இடத்தை விட்டு வந்திருக்கிறோம். இனி இதை படிச்சுட்டா ஓ வெரி நைஸ், இப்படி ஒரு இடத்தை விட்டு வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, அப்ப நான் கிருஷ்ணால போகணும். அட்லீஸ்ட் அப்படியாவது நான் இந்த இந்த ஐஸ்வர்யங்களால கவரப்பட்டு அப்படியாவது கிருஷ்ணனுக்கு போகணுங்கிற ஆசை வரணும். பட் ஆனா தூய பக்தருக்கு இதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஒரு தூய பக்தருக்கு பாருங்க, வைகுந்தவாசிகளுக்கு இதை அனுபவிக்கணும் என்ன இல்ல. வைகுந்தவாசிகள் எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவைக்காக கொடுத்துடுறாங்க. அவங்க அனுபவிக்கணும் என்ன இல்ல. இதுதான் ரொம்ப அழகான வர்ணனை. அட்லீஸ்ட் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ கிருஷ்ணாவோட உலகம் எப்படி இருக்கா, அங்க எப்படி எல்லாம் இருக்க முடியுமா, அப்ப நான் அங்க போகணும், அப்படியாவது ஆசையை வளர்த்துக்கணும், கிருஷ்ணாட்ட போகணும் அப்படியா. பட் ஆனா இந்த இது இதை இதை வந்து நம்ம படிக்க படிக்க கேட்க கேட்க என்ன ஆயிரும்னா, அந்த பௌதிக ஆசையெல்லாம் போயிடும். அது வந்து கிருஷ்ணாவுடைய சேவைக்கு தான். நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவேன். நாராயண பரோ சர்வே ந குதக்ஷண விவியதே சர்க அபவர்க்க நரகேஷு அபிதுல்யாத்த தர்ஷனம். சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் வந்து பார்வதி சொல்றாரு. எப்போ சித்திரகேது மகாராஜன் சபிக்கப்படுறாங்க. சித்திரகேது ராஜா வந்து ஆகாய மார்க்கம் போறாரு. பாருங்க, அப்போ வைகுந்தத்துல வந்து இவ்வளவு ஆன்மீகம் இருக்கு. ஈவன் பௌதீகத்துல கூட ஒரு கந்தர்வன் தன் விமானத்துல பறந்து போக முடியும். ஒரு வித்யாதரன் அவனுக்கு ஒரு விமானம் இருக்கு. இந்திரனுக்கு ஒரு வாகனம் இருக்கு. பிரம்மாவுக்கு ஒரு வாகனம். எல்லாருக்கும் அந்த வாகனம். அப்ப மேல உலகங்களுக்கு போக போக எந்திரங்கள்லாம் வந்து இன்னும் ரொம்ப சூட்சமா இருக்கும். அதுக்கான சக்தி அதிகமா இருக்கும். அங்க எந்திரம் இல்ல, அது எல்லாமே வந்து ஸ்பெஷல், சிறப்பான வாகனம். அப்ப வித்யாதரர் ஏன் கர்தமுனி பண்ணாரு? பறக்கும் நகரத்தை உருவாக்கினார். பிளைங் சிட்டி, ஒரு நகரமே பறக்குது. அது எப்படி வர்ணனை பாகவத்துல, கர்தமர் உருவாக்கிய நகரம் வந்து பல பல அரண்மனைகள், அதுல பல பல வீடுகள், அரண்மனைகள், மாளிகைகள், ஐஸ்வர்யம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அங்க வந்து ஒரு அழகான தாமரை குளங்கள் இருக்கு, அப்புறம் அருவிகள் இருக்கு. அப்போ ஒரு 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 கர்தம முனி மாதிரி ஒரு தபம் பண்ணக்கூடிய ஒரு யோகினாலேயே இந்த மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கி அதுல தன் மனைவி கூட்டிட்டு போக முடியும்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே எஜமான கிருஷ்ணர். அப்ப அவருடைய உலகம் எப்படி இருக்கும்? ஒப்பிட்டு யாராலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ஈடு இணையற்றதா இருக்கு. அதனால இந்த வானத்துல போற வாகனங்கள், வண்டிகள்லாம் இருக்கு. அது இன்னும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கும் ஆன்மீக லோகத்துல. அது கூப்பிட்டா வரும். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா வரும். ஆகாய விமானங்களும் வண்டிகளும் பிரம்மத்திற்கு ஒத்த தன்மையுடையது. தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல், பிரம்மம். அங்கு பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதால் அது சூன்யமாக மட்டுமே உள்ளது என்று தப்பாக ஒருவர் எண்ணிவிடக் கூடாது. ஏன்னா அங்க பௌதிகிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அதனால இந்த மாதிரிதான் பகவானுடைய ராஜ்யம். பகவானுடைய ராஜ்யம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்பெஷல், எல்லாம் ஸ்பிரிச்சுவல். அதனாலதான் வைகுந்தா, நோ மிசரி, அந்த துன்பமே கிடையாது. எப்படி வைகுந்தல வாசிகள் அங்க பகவானுக்கு சேவை பண்ணி இந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிச்சு ஆனந்தத்துல இருக்கு. வைகுந்த லோகத்துல கிருஷ்ணனுடைய நண்பரா இருக்கலாம், விஷ்ணு நாராயணனுடைய சேவகனா இருக்கலாம், அவரை போல ரூபம் இருக்கலாம். தென் கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணனுடைய நண்பரா இருக்கலாம், கிருஷ்ணனுடைய காதலியா இருக்கலாம், கிருஷ்ணனுடைய பெற்றோரா இருக்கலாம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கோலோக விருந்தாவனம், இன்னும் ஒரு ஸ்டெப் மேல, அது இன்னும் இன்டிமேசி. வைகுந்தத்துல விஷ்ணு தூதர்கள் விஷ்ணுவுக்கு சேவை பண்றாங்க. விஷ்ணு எஜமானன், நாம் சேவகர்கள். கோலோக விருந்தாவனத்துல அங்க சேவகன் மட்டுமல்ல, அங்க பல்வேறு ரசங்கள் அன்பு பரிமாற்றம். பெற்றோர் பாவம், காதலன் காதலி பாவம்,
நட்பு பாவம், சேவை பாவம் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு உங்களை தயார்படுத்தி இந்த ஜட உலகத்துல இந்த வசதியா வாழ்ற திட்டம் போடாம, நீங்க இந்த ஜட உலகத்துல நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி வசதியா வாழ முடியாது. கரெக்டா? இந்த ஜட உலகத்துல நம்ம என்ன திட்டம் போட்டாலும் இந்த வர்ணனைகள்ல பார்த்த மாதிரி வசதியா வாழ முடியாது. அப்ப புத்திசாலித்தனம் என்னது? அவ்வளவுதான், முடிஞ்சது, கிளாஸ் முடிஞ்சது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா பிரபு.